ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோ அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்டில் மோட்டோ G32 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வர ஆகஸ்ட் 9 லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாமளும் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண கையோட சுட அடுத்த 2 நாளில் ஆகஸ்ட் 11 இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டோ G62 5G அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகுதில்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அஃபீஷியலாக என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் என்னென்ன அஃபீஷியல் ஸ்பெக் இருக்க போகுது, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீடைலை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ G62 ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாலாம் எதுவுமே ட்ரை பண்ணலை. அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G71 அந்த டிசைனை தான் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. கிரே அண்ட் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட வருது. அண்ட் இந்த மொபைலுக்கான டிசைன் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் மோட்டோ G71 இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி அப்படியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் வரப்போகுது. அந்த வகையில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. இது போக மொபைலில் இருக்க போகிற கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. அந்த 3 கேமராவும் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், கடைசியா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான அவங்களுடைய யூசுவலான செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போறாங்க. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மோட்டோ G71 அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பார்த்த அதே மாதிரியான கேமரா செட்டப் தான். அதனால கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்லயும் மோஸ்ட்லி எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ஸ் இன்ஃபேக்ட் மோட்டோ G71 எல்லாம் எந்த அளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மோட்டோ G62 5G இந்த ஒரு புது ஸ்மார்ட் போன்லயும் இருக்க போகுது. ஸோ கேமரா எல்லாம் வித்தியாசம் கிடையாது. அடுத்து மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கேயும் மோட்டோ G71 கொடுத்திருந்த அதே இந்த Snapdragon 695 5G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் கொடுக்க போறாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி Snapdragon 480 பிளஸ்க்கான சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நிறைய லீக்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க Snapdragon 480 பிளஸ்லாம் கிடையாது. Snapdragon 695 இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் எடுத்துட்டு வரோம் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டெடிகேட்டட் பேஜ்லையும் அதை மென்ஷனும் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் Snapdragon 695 தான் இருக்க போகுது. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இன்ஃபேக்ட் Snapdragon 750க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது. கேமிங், நார்மல், மல்டி டாஸ்கிங்னு எல்லாத்துக்கும் இந்த சிப் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க மெயினாக ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். நாங்கள் நிறைய 5G பேண்டோட எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத தான் அவங்க ரொம்பவே ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. எத்தனை 5G பேண்ட் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. மொத்தம் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது. பரவாயில்லையே, 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கா, நிறைய 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மோட்டோ G71 அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் மோட்டோ G71 பார்த்தீங்கன்னா அங்கே 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 5G பேண்டை மட்டும் தூக்கிட்டு 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியும் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் எவ்வளோ அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. பட் மோஸ்ட்லி மோட்டோ G71 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருந்துச்சு. அதே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 33 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் மோட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் அது ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன்னா எப்பவுமே மோட்டோ அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லேயே ரொம்பவே கம்மியான வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுப்பாங்க. பட் இங்கே 33 வாட்ஸ் அப்படின்றது ஓகே, 20 வாட்ஸ் கொடுக்காம 33 வாட்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி தான். அந்த வகையில் இதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மோட்டோ G71 மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் நமக்கு கொடுக்குறாங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. IP52 ரேட்டிங்கோட Android 12 அந்த ஒரு அப்டேட்டட் ஸ்டாக் OS தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. ஸோ அந்த வகையில் இது எல்லாமே அப்படியே டிக்டோவா நமக்கு மோட்டோ G71 இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறம் என்னதான் வித்தியாசம், அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஒரு வித்தியாசம் என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் அந்த ஒரு வித்தியாசம். ஆக்சுவலாக மோட்டோ G71 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த AMOLED பேனலை தூக்கிட்டு LCD பேனலுக்கான டிஸ்பிளேவா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்
G62 எடுத்து வராங்க. இது மட்டும் தான் Moto G71க்கும் இந்த Moto G62க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த 5G பேண்ட் Moto G71ல 13 5G பேண்ட், பட் இந்த Moto G62ல 12 5G பேண்ட். இதுவும் ஒரு சின்ன வித்தியாசம். மற்றபடி இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அப்படியே டிக்டோவா Moto G71ல என்ன இருந்துச்சோ அதே தான் அப்படியே இந்த Moto G62லையும் நமக்கு கொடுக்க போறாங்க. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே Moto G71ல இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஒன்லி அந்த டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேவை LCD டிஸ்பிளேவா மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்க போகுது. அப்படின்றதுனால கண்டிப்பாக பிரைசிங்லையும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் Moto G71ல இருந்து இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கும். அந்த வகையில் Moto G71 அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பேஸ் வேரியண்டா 6GB ரேம் வேரியண்டா 18,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Moto G62 AMOLED டிஸ்பிளே இல்லாமல் LCD டிஸ்பிளேயோட கொஞ்சம் டவுன் கிரேடடான ஸ்பெசிஃபிகேஷன் வரதுனால கண்டிப்பாக அதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும். ஸோ மோஸ்ட்லி 15,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய 6GB ரேம் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக இந்த ஸ்மார்ட் போனில் 4GB ரேம் வேரியன்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 4GB வேரியன்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு 13,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 6GB ரேம் வேரியன்ட் 15,000 இல்லைனா 14,500 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணி வர ஆகஸ்ட் 11 இந்த ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் இந்த Moto G62 இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் Moto G71 மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. பட் ஒன்லி அந்த AMOLED டிஸ்பிளே மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பிரைஸ் கட் கொஞ்சம் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் AMOLED டிஸ்பிளே இல்லைனா எனக்கு பரவாயில்ல, பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த Moto G62 ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் AMOLED டிஸ்பிளேவோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இப்போவே மார்க்கெட்டில் Moto G71 இருக்கு. அந்த ஸ்மார்ட் போனுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிடலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்த வீடியோவில் Moto G62 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? AMOLED டிஸ்பிளே இல்லாமல் வரக்கூடிய Moto G62 நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை AMOLED டிஸ்பிளேயோட ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Moto G71 நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? எது உங்களுடைய ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.